நல்லா ஸ்பூன் போட்டு குடிச்சிடலாம். நான் தூக்கம் வந்துடுமேனு பார்க்குறேன். சூப்பர். நல்லா இட்லி சாம்பாரில் உள்ள கேரட்டு பார். ஆஹா, ஆமாம், பீன்ஸு, சின்ன வெங்காயம், கேரட், காய்கறி சாம்பாரில். தக்காளி சட்னி எக்ஸலண்ட்டாக வீட்டில் செய்கிற மாதிரி பாருங்கள். எவ்வளோ கருவேப்பிலன்னு பூண்டெல்லாம் நறுக்கி போட்டு சூப்பராக இருக்குது. நல்லா பூண்டை நறுக்கி போட்டிருக்காங்க. எந்த ஹோட்டல்லையும் பார்த்தா தக்காளி சட்னி கொடுக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, நம்ம ஸ்பெஷலா ஆரம்பத்தில் சரவணாபால் வந்தது. கார சட்னி வைப்பாங்க. கார சட்னி போட்டுட்டு ஆனா தக்காளி சட்னி வீட்ல செஞ்ச மாதிரி இருக்குங்க. அதான் அங்க ஸ்பெஷல். எல்லாமே வீட்டு சமையல் மாதிரி இருக்கும். இங்க பார்த்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்து அங்கே சாப்பிட்டா என்னப்பா வீட்டுக்கு செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்குன்றாங்க. ஒரு முறை வந்தவங்க மறுமுறை வர வரைக்கும் தக்காளி சட்னி. வடை சாம்பார் வடை இப்படி இருக்கு. அது நார்மலாக தான் இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் விஜய், பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். லயன்ஸ் கிளப் ஃப்ரீடம் பார்க் நான் பிரசிடென்ட். நான் இங்கே ஏலகிரிக்கு வெக்கேஷன் மாதிரி வந்தேன். வந்து சாரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஸ்மார்ட் ஆகிறாரு சாரு. ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. பெங்களூரில் வந்து டாக்டர் முகாம் நடத்தியிருக்காரு இந்த மலைவாழ் மக்களுக்கு. அவருக்கு நம்ம மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக்குவோம். நம்மளுடைய சில்வர் ஸ்ப்ரிங்கு மதியழகன் சாருடைய ரிசார்ட்டில் தான் எல்லாருக்கும் இடமளித்து உதவி இருக்காரு. அவருக்கும் வாழ்த்து தெரிவிப்போம். இந்த மலைவாழ் மக்களுக்கு இவ்வளோ தூரம் பேங்கில் இருந்த ஒரு டாக்டர் நேரடியாக வந்து அவருடைய குழுனோட அவருடைய இந்த லைன்ஸ் கிளப்போடு சேர்ந்து பணியாற்றியதை மனமாற நம்ம பாராட்டுவோம். வாழ்த்துக்கள். ஏலகிரியிலிருந்து தமிழ்ச்செல்வன். தேங்க்யூ. வாங்க டாக்டர், வாங்க. எப்போ வந்தீங்க? வாங்க. இந்தாங்க வாங்க. உங்கள் மம்மி போலவே இருக்க பேசு. அம்மா போல வேணும். கொஞ்சம் வளர்ந்தா அக்கா சிஸ்டர் மாதிரி ஆகிடுவாங்க.